ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். உப்மா வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பிடிக்காதது. ஆனால் எங்கள் வீட்டில் உப்மா வந்து ஃபேவரெட்டு. இன்றைக்கி சண்டே காலையிலே மார்னிங் என்னம்மா வேணும்னே உப்மா வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த உப்மா வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு செய்முறை இருக்குது. நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். எங்கள் ஐஷு ஷாமோட ரொம்ப ஃபேவரெட் தான் இந்த உப்மா. பார்த்திங்களா, நல்லா கேக் மாதிரி சூப்பராக வந்துருச்சு. என்னென்னா ஒட்டக்கூடாது, அதுவும் எண்ணெயும் நிறைய இருக்கக்கூடாது. இதில் ரவை சேமியா ரெண்டும் கலந்தது. ஃபினிஷிங் ஸ்டேஜு. இதில் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி தூவி விட்டுட்டு வெறுமே சாப்பிட்லாம். இது பாருங்க, தேங்காய் சட்னியோடையும் சாப்பிட்லாம். நான் இதில் அந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை எதுவுமே இல்லை. சாதாரண நம்ம அம்மா செய்வாங்கள்ல அதே தான். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா தாளிச்சிட்டேன். ஈவன் கருவேப்பிலை கூட நான் போடலை. சூப்பரான உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்றைக்கி டிஃபன் என்னன்னு காமிக்கிறேன். இது வந்து இந்த ஒரு 3 மாதமாக த்ரோட் வந்து சுத்தமாக அஃபெக்ட் ஆனதுனால தூதுவளை இருக்குது பார்த்தீங்களா, தூதுவளை இலையை அரைச்ச மாவு, தோசை மாவு, இட்லியாக கூட ஊற்றிக்கலாம். இன்றைக்கி இதுதான் எனக்கு டிஃபனுக்கு. வாங்க தோசை ஊற்றலாம். சும்மா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக தொட்டுக்கு எதுவுமே வேணாம் இதுக்கு. அப்படியே சாப்பிட்டா தான் இன்னும். எண்ணெய் விடாமல் கூட நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் திவ்யா மாதிரி தான் நான் சொல்லணும். வா ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இதை வந்து பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மெத்தட். அழகாக ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது அப்படியே பார்த்தீங்களா, இதுக்கு சட்னி. இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமா அண்டு தூதுவளை தோசை. பாருங்கள், உப்புமா சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக அப்படியே எடுத்து பார்த்தீங்களா, அந்த சேமியா ரவை இதெல்லாம் எவ்வளோ அழகாக நல்லா வெந்திருக்கு. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சுடும்போதே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த சட்னியில் இப்படி டிப் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குல்ல. இன்னைக்கு காத்தால எங்கள் வீட்டில் டிஃபன் இதுதான்.